ரீசைக்ளிங்கில் வந்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேன், அது போட்டால் எவ்வளோ வேணாலும் போகும், என்ன வேணாலும் அது ரீசைக்கிள் ஆகிடும். சில பேர் யோசிக்கிறதும் உண்டு. ஓகே, இல்லை நான் எவ்வளோ வேணாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஐயோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்க, எனக்கு இதாங்க அப்படின்ட்டும் சொல்லுவாங்க சில பேர். இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். உங்களுடைய ரீசார்ஜஸ், உங்களுடைய எதெல்லாம் அவசியம்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாமும் உங்களோட அவசியம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையானது பண்ணிடுவீங்க, இந்த சொசைட்டிக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையானது எப்போ பண்ணுவீங்க? அது டெய்லி உங்கள் ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். அது பண்ணால் தான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். அது பண்ணால் தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்.